ஹார்ட்டு. ஓகே ஓகே, சென்று வாருங்கள். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என்ன ஆச்சு நம்ம சக்திவேல் பிரதருக்கு? கமெண்ட்டை போட்டு போட்டு அழைக்கிறாரு. போகிற இப்போ தயிர் சாதம் வா சொன்னா நீ அனிகா உனக்கு மர்டர் அப்படியா? போகிறேன் இப்போ தயிர் சாதம் வா சொன்னா அனிகா உனக்கு மர்டர் பண்ணும். எப்படி பேசுது பாரு தமிழ். மர்டர் பண்ணு அவனை. மெமரிலா சகோதரி சென்று வரவா? வாருங்கள். ஓகே அம்மா, ஒரு நேம் தான். ஓகே அம்மா, ஒரு நேம் தான். ஐ சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க, சொன்ன உடனே புள்ள செஞ்சுட்டு வருது. அதுதான் புள்ளன்றது. இந்த பக்கி இருக்கே நம்ம அனிகா, ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றுன்னு சொன்னால் கேட்குது. அன்பாக சொன்னால் கூட கேட்க மாட்டேங்குது. ஆமாம், அதே மாதிரி ஆர்டர் போட்டாலும் கேட்காது, அன்பாக சொன்னாலும் கேட்காது, அழுது சொன்னாலும் கேட்காது. இந்த பிள்ளையானது போய் பாரு, இன்சியல் போட்டு சுரேந்தர்னு வந்துருச்சு. சூப்பர் சூப்பர், வெல்டன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தயிர் சாதம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து அன்னதான சாப்பாடு நடக்குது, அங்கே போய் சாப்பிட்டு வா. என்னைய பெத்த தாய் அப்படி சொல்லிட்டாக, அதைத்தான் போட்டேன், தப்பாக இருக்குது. அப்பாடா, ஒரு வழியாக 3வது கமெண்ட்டு ரெடி. சரி போய் சாப்பிட்டு வாங்க அன்னதானம். இந்நேரத்தில் சாப்பாடா ஃப்ரெண்டு வா. பவிக்குட்டி, செல்லக்குட்டி, வைரக்குட்டி, தங்கக்குட்டி, வணக்கம். அலைமேலு செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, பூச்சிக்குட்டி, வாங்க வாங்க செல்லக்குட்டி. அரை மணி நேரம் போட்டேன் அலமு செல்லக்குட்டி. லைவை கட் பண்ணிவிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். வச்சுக்கிறேன். குட் நைட்டு, பை. நான் தூங்க போகிறேன். படுத்துக்கிட்டே லைவ் படிக்க முடியல. ஓகே பாய் அம்மா, தூக்கம் வருது. பாய், நன்றி, வணக்கம். சூப்பர், இப்போ ஐடி நல்லா இருக்கு. என்ன என்ன கொலை பண்ணி நீ ஜெயிலுக்கு போறியா தயிர் சாதம்? என்ன கொலை பண்ணி நீ ஜெயிலுக்கு போறியான்னு கேட்குது. மம்மிக்கு மட்டும் ஓகே, நான் வச்சுக்குவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். லபக்குன்னு எடுத்து டபக்குன்னு வச்சுக்குவேன். பாய் ஆல். தேங்க்யூம்மா. இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. என்னது என்எஸ், எதுக்கு வந்து ஸ்பெல்லிங் இது இன்சியலை வந்து ஸ்மால் லெட்டரில் வச்சுருக்க? யோசிச்சு பாரு. படிச்சிருக்கு தானே, காலேஜெல்லாம் படிச்சிருக்க தானே. என்ன செய்யணும்னா, நம்ம வந்து இன்சியலை வந்து கேபிட்டலில் தான் ஆரம்பிக்கணும். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீ என்ன செய்கிற அப்படின்னா, என்னும் எஸ்ஸும் வந்து கேபிட்டலில் போட்டு அப்படி போடு, சரியா? ஸ்டார்டிங் வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இதான் நம்ம மெமரி லாஸ் கூட அப்படி தான் பண்ணியிருக்கு. எல்லாம் லூசு பிள்ளைங்களாக இருக்காங்க, படித்த பிள்ளைங்களாக இருக்காங்க எல்லோரும். அளவு அறிவு. அது ஒரு ஜிஎம்மே அப்படி பண்ணால் நம்மலாம் என்ன செய்யும்? ஓகேம்மா, நாளைக்கு போகிறேன். ஓகேடா ஓகேடா. அப்பா உனக்கு ஸ்பேனர் வேணுமா தம்பி? நீ என்னமோ குளறுபடி பண்ணியிருக்க, மாற்றிட்டேன் ப்ரொஃபைல் பிக்சரை. போங்கடா, அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நம்ம 3 பேரும் தான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நீ தான் உன்னோட ப்ரொஃபைல் பிக்சரே எங்கள் கண்ணுக்கு தெரியலை. போய் தூங்குங்கள் நல்ல நேரத்தில். இந்த அழகு ராஜாவும் என்னமோ ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றி வச்சு